என்னக்கா மாமியார் கவி வந்துச்சா? இல்லடி இன்னும் வரல. நல்ல வேலை தப்பிச்சோம். ரொம்ப இழிக்காதீங்க, ஃபோன் பண்ணி பார்க்கலாம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். இன்னைக்கு நைட்டு மாமியார் வீட்டுக்கு வரலன்னா நல்லா இருக்கும். ரொம்பலாம் ஆசைப்படாது, அப்படிலாம் நடக்காது. நீ முதல்ல ஃபோனை போடுறி, தெரிஞ்சு போயிடும். இதுக்கெல்லாம் கரெக்டான நாள் லட்சுமி அக்கா தான், இரு அவங்களே போடுவாங்க. ஏக்கா ஃபோன் அடி கேள்விக்கு. ஏண்டி ஃபோன் பண்ணி என்ன திட்டு வாங்கிக்க சொல்றியா? அதெல்லாம் ஒன்றும் திட்டாது, எங்கே இருக்கீங்க எப்போ வருவீங்க இது ரெண்டு மட்டும் கேளு, அவங்களே பதில் சொல்லுவாங்க. என் வீட்டுக்கு வர மாட்டேனா, எனக்கு வர வழி தெரியாதா, அப்படி இப்படின்னு கத்த வேண்டியது. அதெல்லாம் கத்தனா பரவாயில்ல, ஃபோன் பண்ணுங்க முதல்ல. வரலன்னு சொல்லிச்சுன்னா நம்மளாவது நிம்மதியாக இருக்கலாம்ல. சரி இரு பண்ணி பார்க்குறேன். ஃபோனை ஸ்பீக்கரில் போடுங்க, அப்போதான் எல்லாருக்கும் கேட்கும். அந்த கேள்வி கத்துல ஸ்பீக்கரே தேவையில்லை, அப்படியே கேட்கும். அமைதியாக நில்லு. என்னக்கா ரிங்கு போதா? போது போது. ஹலோ அத்தை, நான் தான் லட்சுமி பேசுகிறேன். சொல்லு. இல்லை அத்தை, எங்கே இருக்கீங்கன்னு கேட்க தான் பண்ணேன். டிஃபன் செய்யணும்ல, அதான். அதுவா, நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம், திருவண்ணாமலைக்கு வந்திருக்கோன்னே. எங்களுக்குலாம் எதுவும் செய்வேன், நாங்கள் நாளைக்கு தான் வருவோம். நாளைக்கு நைட் ஆகிடும் வரத்துக்கு. நீங்கள் உங்களுக்கு வரையும் செஞ்சுக்கோங்க. பசங்களை பார்த்து பத்திரமா வீட்டிலே இருங்க. அப்படியா? சரி அத்தை, சரி 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 அத்தை, பார்த்து பத்திரமா வாங்க என்ன. ம் வச்சிரு அத்தை. வச்சிரு. பெரிய பொண்ணு. என்னக்கா மூஞ்சி எப்படி மாறிடுச்சு, என்னாச்சு சொல்லுங்க. அத்தை வர நாளைக்கு ஆகிடுமா, நாளைக்கு நைட்டு தான் வருவாங்களா வீட்டுக்கு. அப்படியா? ஏன் எங்கே போயிருக்காங்களா? அவங்க திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருக்காங்களா, நாளைக்கு நைட்டு தான் வருவாங்களாம். அப்போ ஜாலி. சாமி பார்த்துட்டாங்களாம்மா? இல்லடி இல்லை, இப்போதான் போயின்னு இருக்காங்களாம். அப்போ நாளைக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிற கோயிலுக்கு. ஆமாம் நாளைக்கு காலையில் போவாங்க. சரி நைட்டுக்கு என்ன டிஃபன்? பசி எடுக்குது எனக்கு வேற. இட்லியும் சட்னியும் தாண்டி, வேற என்ன வேணும் உனக்கு? ஏக்கா டெய்லியும் தான் அந்த இட்லி சட்னி தோசை சப்பாத்தி பூரி இதே தின்னு இருக்கோம். இன்னைக்கு தான் கிழவி இல்லையே, இன்னைக்காவது எதனா ஒன்று டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரியா? டிஃப்ரெண்ட்டாக உனக்கு ரெடி வேணா? டிஃப்ரெண்ட்டாக இன்னைக்கு அவங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். இன்னைக்கு தான் அது வீட்டில் இல்லையா, அப்புறம் என்ன? ஏண்டி அது இதெல்லாம் சொல்லாதடி, அவங்க இவங்களாவது சொல்லுடி. ஆமாம், அப்படியே மரியாதை கொடுத்துட்டு தான். எனக்கு கொடுக்குதா மரியாதை? சரி பெரிய பொண்ணு, முதல்ல எதனா ஆர்டர் பண்ணு பெரிய பொண்ணு, எனக்கு பசியா இருக்குது. ஓ அப்போ ஆர்டர் பண்ணிட்டேன். என்னென்ன வேணும் உங்களுக்குலாம் சொல்லுங்க டக்கு டக்குன்னு. எனக்கு இப்படியே யோசிச்சுனே நில்லு. ஏக்கா உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி போதும்டி. மட்டன் பிரியாணி போதுமா? சரி சரி. உங்களுக்கு? எனக்கு ஒரு தந்தூரி, அப்புறம் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் டி. கீதா உனக்கு? எனக்கு வந்து ஒரு சிக்கன் பீஸா டி. பீஸாவா? அப்படின்னா அது ஒன்றும் இல்லைக்கா, ஒரு சிக்கன் பீஸ் கேட்குறேன். அதான் நான் சிக்கன் பீஸ் தானே கேட்டேன். ஏக்கா சிக்கன் பீஸ் இல்லைக்கா, பீஸா. ஏக்கா பீஸானா தெரியாது உனக்கு? அடிக்கடி டிவிலாம் கூட விளம்பரத்தில் ஒரு பண்ணு மாதிரி போட்டு காமிச்சுன்னு இருப்பாங்களே தட்டையா, ஆமாம் ஆமாம், அதுதான் பீஸா. ஓ சரி சரி. அப்போ எனக்கு ஒன்று சொல்லிடு அது. அப்புறம் எனக்கு ஒரு பர்கர். அப்படியே எனக்கு ஒரு பர்கர் சொல்லிடு. அவள் என்ன கேட்குறாளோ அதெல்லாம் நீயும் கேட்பியா? ஆமாம், அவள் தான் ஒரு 4 இடத்துக்கு போகிற வரவ, அவள்கிட்ட டேஸ்ட்டாக சாப்பிட்ருப்பா. நம்மள மாதிரி என்ன பழைய சோறம் பழைய கஞ்சி குச்சிட்டா உட்காந்துக்கா. அவள் சொல்கிறதுலாம் ஆர்டர் பண்ண நம்மளுக்கும் சேர்த்து. இன்னைக்கு ஒரு நாள் தானே சாப்பிட போகிறோம், போட்டு விடு. சரி. ஆமாம் உனக்கு தான் வாங்க போகிறேன். எனக்கு கொத்து பரோட்டா போதும் ஒன்று. அப்படியே எனக்கும் சேர்த்து போட்டு விடு. ஆரம்பிச்சிட்டியா நீ? வாய வண்ணஞ்சால தெரியலையா, இவ்வளோ ஆர்டர் போட்டால் எப்படி சாப்பிடுவேன்? உனக்கு என்னடி அதெல்லாம் நான் சாப்பிடுவேன்டி. வேஸ்ட் பண்ணி பாரு, மூஞ்சிலே எடுத்து தேய்ச்சிடுவேன் எல்லாத்தையும். நீ போடுறிய ஆர்டரு, நான் நல்லா சாப்பிடுவேன். பெரிய பொண்ணு அப்படி பசங்களுக்கு கூட என்ன வேணும் கேட்டுக்கோண்ணே. சரிக்கா, நான் கேட்டு அப்படி போட்டு விட்டுறேன் ஆர்டர். ஃபோன் வேறு சார்ஜ் போட்டிருக்கு ரூமில் தான், அது வேறு எடுக்கணும். சரி ஆர்டர் போட்டால் எவ்வளோ நேரம் ஆகும் வரத்துக்கு? இன்னும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. அவ்வளோ நேரம் ஆகுமாடி? ஆமாம், 2 பொருள்லாம் டக்குன்னு வந்துடுவான். இங்கே ஒரு ஊரே சாப்பிட்ற அளவுக்கு ஆர்டர் போடுறோம். பரவாயில்ல அவன் எல்லாத்தையும் எடுத்துக்கினேன். ஆமாம் ஆமாம், சரி போய் போடு போ, சீக்கிரம் போடு, அப்போ சீக்கிரம் வரும். பசி வேற எடுக்குது. போடுறேன். அப்படி சதீஷ்க்கும் சந்தியாக்கும் கூட என்ன வேணும் கேளு பெரிய பொண்ணு. கேட்குறேன். ஏக்கா இன்னைக்கு ஒரு நாள் நம்மளுக்கு சமைக்கிற வேலை இல்லை. ஆமாடி, இன்னைக்கு நம்மளுக்கு லீவு. நல்லா சாப்பிட்றோம், நல்லா டிவி பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு நாள் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறோம். கிழவி இருந்தால் அதெல்லாம் பண்ணவே முடியாதுக்கா. நமக்கு என்னெல்லாம் வேணுமோ என்னெல்லாம் தோண்டு எல்லாத்தையும் பண்ணிக்கணும் இன்னைக்கே. ஆமாம் நீ ஏண்டி அமைதியாக நிற்கிறேன்? இல்லைக்கா ஒரு மாதிரி வாமிட்டு வர மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்கு, அதான் நான் யோசிச்சு நிற்கிறேன். ஏண்டி சாப்பிட்ற நேரத்தில் வாந்தி வருது கீந்தி வருதுன்னு? அப்படியே போய் லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டு குடிப்போ. ஏண்டி சொல்லுக்கா, ஒருவேளை அதுவா இருக்குமோ? எதுவா? பித்தமா? ஏண்டி பித்தம் இல்லடி, இப்போதானே அவங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆச்சு, ஞாபகம் இல்லையா உனக்கு? ஒருவேளை அதுவா இருக்குமோ? அதுனா அதுவா இருக்கலாம். அவகிட்ட எதனா டேட் தள்ளி போயிருக்கா கேளு. இருங்க கேட்குறேன். கீதா எதனா டேட் எதனா தள்ளி போயிருக்காமா? என்னது உங்களுக்கு எப்படிக்கா நான் சொல்லி புரிய வைக்கிறது? சரி நான் சொல்கிறேன். இல்லைம்மா அது வந்து காது கூட சொல்கிறேன். அது வந்து ஆமாக்கா 1 வாரம். அப்படியா? ஏன்க்கா என்னாச்சு? அப்போ அதுவாக தான்க்கா இருக்கும். என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஏண்டி நாளைக்கு காலையில் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிவிட்டு அப்புறம் எதுவாக இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எதுவும் சொல்லாத, அமைதியாரு. சரி, நம்மளுக்கு என்ன ஏதுன்னு தெரியாமல் நம்ம பேசக்கூடாது. சரி. அது ஒன்றும் இல்லைம்மா, வாந்தி வர மாதிரி இருக்குல்ல, அதனால தான் கேட்டேன். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பித்தமா எதுனா இதுக்கான்னு செக் பண்ண தான் கேட்டேன்.
ஓ சரி சரி, நீ போய் படுப்போ, நான் வந்து சாப்பாடுலாம் வந்தோடனே உன்னை எழுப்புறேன். ம் சரிக்கா. பாத்தீங்களாக்கா, நம்ம வீட்டில் இனிமேல் லைனாக ஃபங்க்ஷனுங்க தான். நிறைய புது புடவை எடுக்கலாம். ஆமாண்டி ஆமாம், நிறைய ஃபங்க்ஷனுங்க வேற வருது. நல்ல புடவைங்களா போய் எடுக்கணும். ஆமாக்கா, இப்போ கடைகள்லாம் ஆடி ஆஃபர்லாம் வேற போட்டிருப்பாங்களே. இன்னைக்கு ஆடி மாதம் பிறந்துச்சுல்ல. ஆமாடி, நாளைக்கு அவளை ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு அப்படியே போய் துணி எடுத்துன்னு வந்துடலாம். ம் சரி சரி. எப்படியா மாமியார் வந்து நைட்டு தான் வரும்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன ஃப்ரீயாக தான் ஜாலியாக சுற்ற வேண்டியதான். போகலாம் போகலாம். சரி வா, போய் கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம். காலா வலிக்குது, உக்காரலாமா? ம் போகலாம் போங்க. முன்னாடி பொம்மை படம் இது. இந்த பையனை பார்க்க நம்ம சதீஷ் மாதிரியே இருக்கா பாரு. அவன் தான் எப்போ பார்த்தாலும் இதை பார்த்து உட்காந்து இருப்பான். சதீஷ் மாதிரி பண்றான்ல. என்ன பேர் இவன் பேரு? சின்சான். சதீஷ் சொன்னா எப்போ பார்த்தாலும் இதை தான் பார்த்து உட்காந்துக்கோங்க. அப்படியா? நல்லா தாண்டி இருக்கு, நல்லா காமெடியா இருக்கு. ஆமா ஆமா, நல்லா தான் இருக்கும். நானும் இதை பார்த்துன்னு இருப்பேன். பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டானே போட்டுன்னு உட்காந்துட வேண்டியதுதான். நல்லா இருக்கும். உட்காந்து பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. எங்கடா 2 பேரும் கார்டன் வீடு ஃபுல்லாக தேடி நிற்க நானே. இங்கே வந்து குழந்த மாதிரி இதை பார்த்துன்னு உட்காந்து இருக்கீங்க. வாடி வா, நீ வந்து பாரு, எவ்வளோ காமெடியா இருக்கு பாரு. நாங்கள் சாப்பாடு வந்துச்சு, இங்கே உட்காந்து இது பார்த்துன்னு இரு. அதெல்லாம் ஆறி போட்டோம். அதுக்குள்ள வந்துச்சடி. பசங்க என்ன ஆர்டர் பண்ணாங்க? உங்கள் பசங்க தானே ஏதோ கிழி பரோட்டாவா அதை ஆர்டர் பண்ணியிருக்கான் சதீஷ். இவன் வந்து சந்தியா என்ன தெரியுமா கேட்டா, சாம்பார் சாதம் வேணுமா அவளுக்கு. ஐயா, என் பிள்ளையா இது சாம்பார் சாதம் போய் கேட்டுக்கிட்டு. அதெல்லாம் வேணாம், வேற எதனா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். வேற என்னதான் வாங்கிச்சே? தயிர் சாதமா? அவள் சோளா பூரி வாங்கியிருக்கா. சோளா பூரியா? பூரியிலே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் பாரு. இந்த ஹோட்டல்லாம் வைக்குமே, பார்த்துருக்கேன். அது வாங்கியிருக்கா. சதீஷ் வந்து கிழி பரோட்டான்னு ஒன்று வாங்கினான். கிளி பரோட்டாவா? அப்படின்னா? கிளி பரோட்டா இல்லை, கிழி பரோட்டா. அது பரோட்டாவில் வந்து குழம்பு ஊற்றி ஒரு வாழையில கட்டி அப்படி இப்படி இது திருப்பி போட்டு வதக்கி இதுக்கு கொடுப்பாங்க. அதுதான். பரவாயில்ல பரவாயில்ல. வேற அந்த பசங்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்துச்சே, அந்த பொண்ணுக்கு என்ன வேணும் கேட்டியா? அவங்களும் எதை ஆர்டர் பண்ணிக்காங்க. உனக்குன்னா வந்துச்சு வந்து சாப்பிடுவா. ஏன் அவங்கள்ட்ட பிடிங்கி தின்னலான்னு பார்த்து நிற்கியோ? அது இல்லடி, அவளுங்க என்ன டிஃப்ரெண்டா ஆர்டர் பண்ணிருக்காங்களா பார்க்கதான் கேட்டேன். அது அவங்க ஆர்டர் பண்ணியிருக்கதை அவங்க சாப்பிடுவாங்க. நீ ஏந்து வா. இது அதையும் கூப்பிடு. பொம்மை படம் பார்த்துன்னு உட்காந்து பார். ஏக்கா, சாப்பாடு வந்துச்சு வாங்க. இந்த வந்துட்டேன்டி. நீங்க போய் எல்லாத்தையும் எடுத்து வைங்கடி. வரேன். பெரிய பொண்ணு, ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் தானே ஆர்டர் போட்டேன். பச்சை கலர் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் போட்டியா? ஐயோ, நீ சொன்னது தான் போட்டேன். வா. 65 போட்டியாடி? நீ 65ல கேட்கவே இல்லையா? நான் கேட்கலன்னா நீ போட வேண்டியதானே. சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை இங்க. 65 தந்தூரி எல்லாம் தான் வாங்கியிருக்கேன். வாயை முடின்னு வா, போய் சாப்பிடலாம். மைனஸ் கொடுத்தாங்களா? அதெல்லாம் தான் நம்ம ஊரில் தடை பண்ணிட்டாங்களே. ஐயோ, உனக்கு தெரியாதா? சரி பரவாயில்ல, விடு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சாஸ்லாம் இருக்குல்ல சிக்கன் ரைஸ் கூட, பாத்தியா? ஏமா தாயே, எல்லாதாம்மா இருக்குது. தயவு செஞ்சு வரியா? நீ வந்தா வா, வர கட்டி போ. நான் போய் சாப்பிட போறேம்மா. நீ இருடி, நானும் வரேன். நீ இங்கே உட்காந்து டிவி பார்த்துன்னு, எனக்கு பசிக்குது. ஏக்கா வந்து பார்க்கலாம் வாக்கா. சரி சரி, போலாம் போலாம்.